हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 5/4/1983. அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: அனைத்து வரதானங்களும் உங்களுடைய பிறப்புரிமை. பாப்தாதா தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். துவாபர யுகத்திலிருந்து விசேஷ ரூபத்தில் என்னென்ன திருவிழாக்கள் நடக்கின்றனவோ அவைகள் ஏதாவது நதிக்கரையில் நடக்கும் மற்றும் ஏதாவது தேவி அல்லது தேவதையின் விக்கிரகத்தில் எதிரில் நடக்கும். ஒரே ஒரு சிவராத்திரி பண்டிகையை மட்டும் தந்தையின் நினைவாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் அறிமுகம் கிடையாது. துவாபர யுகத்தின் விழாக்கள் பக்தர்கள் மற்றும் தேவிகள் தேவதைகளுக்கு நடக்கும். ஆனால் இந்த சந்திப்பு விழா மகாநதி மற்றும் கடலின் கரையில் தந்தை மற்றும் குழந்தைகளினுடையது நடைபெறுகிறது. இந்த மாதிரியான விழா முழு கல்பத்திலும் இருக்க முடியாது. மதுபனில் 2 மேளா பார்க்கிறீர்கள். ஒன்று தந்தை மற்றும் தாதா. மகாநதி மற்றும் கடலின் மேளா பார்க்கிறீர்கள். கூடவே பாப்தாதா மற்றும் குழந்தைகளின் மேளாவை பார்க்கிறீர்கள். சந்திப்பையோ கொண்டாடிவிட்டீர்கள் அல்லவா? இந்த விழா வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். வளர்ச்சி அடைய வேண்டும் என்று ஒரு பக்கம் சேவை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். கண்டிப்பாக வளர்ச்சியை அடைய வேண்டும் மற்றும் விழாவையும் கொண்டாடியே தீர வேண்டும். பாப்தாதா அவர்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருந்தார்கள். பிராமணர்களின் வளர்ச்சியோ யஞத்தில் இதுவரை இருக்கும் என்று பிரம்மா கூறுகிறார். ஆனால் சாக்கார உலகத்தில் சாக்கார ரூபத்தில் சந்திப்பதற்கான விதியின் வளர்ச்சியின் கூடவே பரிவர்த்தனையோ ஆகும் இல்லையா? கடனாக பெற்ற ஒரு பொருளுக்கும் மேலும் தன்னுடைய பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? தன்னுடைய பொருளை எப்படி விரும்புகின்றாரோ அப்படி காரியத்தில் ஈடுபடுத்தப்படுகிறது. மேலும் கடனாக பெற்ற பௌதீக உடலும் கடைசி ஜென்மத்தின் உடல். கடனாக பெற்ற பழைய பொருளை பயன்படுத்துவதற்கான விதியையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? அதற்கு சிவபாபா புன்சிரித்து கொண்டே 3 உறவுகளின் 3 வழிமுறைகளின் விதி வளர்ச்சிக்கு ஏற்றபடி மாற்றமோ ஆகியே தீரும் என்று கூறினார். அது என்னவாகும்? தந்தை ரூபத்தில் விசேஷ அதிகாரம் சந்திப்பு என்ற விசேஷமான டோலி மற்றும் ஆசிரியர் ரூபத்தில் முரளி, சத்குருவின் ரூபத்தில் பார்வையிலேயே திருப்திப்படுத்துவது, அதாவது அவ்யக்த சந்திப்பின் ஆன்மீக அன்பின் திருஷ்டி. இதே விதியின்படி வளர்ச்சியை அடையும் குழந்தைகளின் வரவேற்பு மற்றும் சந்திப்பு விழா நடந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ஏதாவது வரதானம் கிடைக்க வேண்டும் என்று அனைவரும் எண்ணம் இருக்கிறது. எப்பொழுது நீங்கள் வரமளிக்கும் வல்லனின் குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள் என்றால் அனைத்து வரதானமே உங்களுடைய பிறப்புரிமை என்று பாப்தாதா கூறுகிறார். இப்பொழுது என்ன பாப்தாதா கூறுகிறார்? இப்பொழுது என்ன ஆனால் பிறந்த உடனேயே வரமளிக்கும் வள்ளல் வரதானம் கொடுத்து விட்டார். உருவாக்குபவரே பாக்கியத்தின் அழியாத ரேகை ஜாதகத்தில் ஏற்கனவே இருந்தது. உலகத்தில் கூடவே ஜாதகத்தை பெயர் சூட்டுவதற்கு முன்பாகவே எழுதிவிடுவார்கள். பாக்கியத்தில்
உருவாக்கும் தந்தை, வரமளிக்கும் வள்ளல் தந்தை, பிரம்மா தாய் பிறந்த உடனேயே பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி என்று பெயர் சூட்டுவதற்கு முன்பே அனைத்து வரதானங்கள் மற்றும் அழியாத பாக்கியத்தின் ரேகையை தாங்களே வரைந்துவிட்டனர். ஜாதகத்தை எழுதிவிட்டார்கள். அதனால் நிரந்தர வரம் பெற்றவராகவோ இருக்கிறீர்கள். நினைவு சொரூப குழந்தைகளுக்கோ எப்பொழுதும் அனைத்து வரதானங்களும் பிராப்தி ஆகியே இருக்கிறது. நீங்கள் பிராப்தி சொரூப குழந்தைகள். அடைய வேண்டும் என்ற ஒன்று இருக்கிறதா என்ன அடைவதற்கு? அந்த மாதிரி இன்று பாப்தாதாவின் ஆன்மீக உரையாடல் இருந்தது. இந்த ஹாலை கட்டியதே எதற்காக? 3000 4000 பிராமணர்கள் வரவேண்டும் என்பதற்காக. சந்திப்பு விழா பெரிய அளவில் வளர வேண்டும் என்பதற்காக. அதனால் மிக அதிகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருங்கள். முரளி கூற வேண்டுமா என்ன? ஆம், பார்வைப்பட வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களோ நிறைவேறியே தீரும். இப்பொழுதோ அபு வரை வரிசையில் நிற்க வேண்டுமில்லையா? இந்த அளவு வளர்ச்சியையோ அடைய வேண்டுமில்லையா? அல்லது நாம் குறைவான நபர்கள் இருப்பதே நல்லது என்று நினைக்கிறீர்களா? சேவாதாரிகள் எப்பொழுதும் தன்னுடைய தியாகம் செய்து மற்றவர்களின் சேவையை மகிழ்ச்சி அடைவார்கள். தாய்மார்களோ சேவையின் அனுபவிகள்தான் இல்லையா? தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்வார்கள். குழந்தைகளை மடி என்ற ஊஞ்சலில் ஆட்டுவார்கள். உங்கள் மூலமாக யார் வளர்ச்சியை அடைவார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய பங்கை கொடுப்பீர்கள் அல்லவா? நல்லது. இந்த தடவையோ பாப்தாதாவும் பாரதத்தின் அனைத்து குழந்தைகளின் முறையீடுகளை அகற்றிவிட்டார். எதுவரை கடனாக பெற்ற உடல் நிமித்தமாக முடியுமோ அதுவரை இந்த தடவையோ முறையீடுகளை நிவர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கிறார். நல்லது. ஆன்மீக அன்பை, ஆன்மீக சந்திப்பை அனுபவம் செய்யக்கூடிய அனைவருக்கும் பிறந்ததிலிருந்தே அனைத்து வரதானத்தால் நிரம்பிய அழியாத சிரேஷ்ட பாக்கியவானுக்கு அந்த மாதிரி எப்பொழுதும் மகா தியாகி, தியாகம் மூலம் பாக்கியத்தை அடையும் அந்த மாதிரி பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்த குழந்தைகளுக்கு நாலாபுறங்களிலும் உள்ள அன்பின் சாதக பறவைகள் மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।